மற்றும் ஒரு அண்மைச் செய்தி, தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக இருக்கும் ஆய்வக நுட்பனர் பணியிடங்களை நிரப்ப கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஆய்வக நுட்பனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக இருக்கும் ஆய்வக நுட்பனர்கள் பணியிடங்களை நிரப்ப கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆய்வக நுட்பனர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஆய்வக நுட்பனர்களை தேடி தேடி சென்று காவல்துறை கைது செய்து வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார். ஆய்வக நுட்பனர்கள் பணியிடங்களை நிரப்ப கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆய்வக நுட்பனர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன? கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மருத்துவமனைகளில் ஆய்வக நுட்பனர்கள், அதாவது லேப் அசிஸ்டன்ட் பணியிடம் என்பது 800க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. கடந்த பல ஆண்டுகளாகவே விளம்பர திமுக அரசில் அந்த ஆய்வக நுட்பனர் பயிற்சி பெற்ற லேப் அசிஸ்டன்ட் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இதுவரை கடந்த 4.5 ஆண்டுகளில் ஆய்வக நுட்பனர்கள் பணியிடங்கள் இதுவரை பணியிடங்களை நிரப்பவில்லை. இதன் காரணமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததுனால தற்போது நூற்றுக்கணக்கான ஆய்வக நுட்பனர்கள் சென்னை தேனாம்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்தார்கள். அப்போது காவல்துறையினர் அவர்களை போராட்டம் நடத்த விடாமல் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி நியாயமான முறையில் போராட்டம் நடத்த அவர்களை போராட்டம் நடத்த விடாமல் குற்றவாளிகளை கைது செய்வது போல் தேடி பிடித்து கைது செய்யும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சென்னை தேனாம்பேட்டை DMS மெட்ரோ ரயில் நிலையம் அருகே வந்த நூற்றுக்கணக்கான ஆய்வக நுட்பனர்களை காவல்துறையினர் கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 800க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் அங்கே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மருத்துவமனைகள்ல ஆய்வக நுட்பனர்கள் இல்லாமல் நோயாளிகள் அவதிப்பட்டு வருகிறார்கள். இதன் காரணமாக இந்த பணியிடங்களை நிரப்ப கோரியும் பல்வேறு கோரிக்கைகளை அடங்கிய பதாகை ஏந்தி கொண்டு அவர்கள் போராட்டம் நடத்த வந்தவர்களை குற்றவாளிகள் போல் கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள். வினோத், தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ராம்குமார்.